அக்கா சூப்பர்க்கா. நம்ம வேலை முடிஞ்சது. இனிமே இவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, கருமாதி நடந்தா என்ன? டாக்டர், பிரீத்தி எப்படி இருக்கா? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நவ ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ காட். தேங்க்யூ டாக்டர். இப்போதாம்மா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் மயக்கத்தில் தான் இருப்பாங்க. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க போய் பாருங்க. சரி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிரீத்திக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு ஒரேடியா தொலைச்சிடலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல எல்லாம் கெட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ பாடுபட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. அவளை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியல நாகு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? பிரீத்தியை கல்யாணம் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க? ஆமா, என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா தான் எதையும் பண்ண விடாம தடுத்துட்டாங்களே. அவங்க கையில என்னோட முழு ஜாதகமும் மாட்டிக்கிச்சு. அத காட்டி என்ன உள்ள தூக்கி வச்சிருவேன்னு மிரட்டினாங்க. என்னால என்ன பண்ண முடியும்? உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அதான் வேற வழியே இல்லாம சரண்டர் ஆயிட்டேன். ஆமா ஆமா, அதான் பார்த்தேனே. நீங்க மட்டும் உஷாரா உங்க சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு உங்க காரியத்தை சாதிச்சிட்டீங்க. நான் தான் மாட்டிக்கிட்டேன். எங்க பிரச்சனை தான் அப்படியே இருக்கு. அந்த பிரீத்திய வெளியில அனுப்ப இன்னும் நான் போராடி தானே ஆகணும். இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அவ அமெரிக்கால இருந்து எதுக்காக ஓடி வந்தா? உங்க அம்மாவோட மனச மாத்தி விக்ரம கல்யாணம் பண்ணிக்கதானே? ஆமா. அதுவும் இல்லாம அவ எந்த அளவுக்கு விக்ரம உயிரா நினைச்சிருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு விக்ரம் பின்னாடி ஓடி வந்திருப்பா. அப்படி அவ விக்ரம் மேல வச்ச உயிரை நாம பிரிக்கணும். விக்ரம்க்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் அவ கண்ணு முன்னாலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது அவ சாவை விட ரொம்ப கொடுமையான தண்டனையா இருக்கும். அவளால எதுவும் பண்ண முடியாம தினம் தினம் உள்ளுக்குள்ள செத்து செத்து பொழைக்கணும். நீங்களும் இத சாக்கா வச்சு அவளை பழி வாங்கின மாதிரி ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான்.
பிரீத்திக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டை விட்டு விரட்டுறதை விட அவ கண்ணு முன்னாடியே விக்ரம்க்கு ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா அத பார்த்தே அவ செத்துருவா. முதல்ல அத பண்ணுங்க. விக்ரம் கல்யாணத்தப்போ என்ன மறக்காம கூப்பிடுங்க. அந்த பிரீத்தி தோத்து போய் நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்க்கணும். அத ரசிக்கணும். கண்டிப்பா, அதுவும் ரொம்ப சீக்கிரமே கூப்பிடுறேன். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, பார்க்குறவங்க போய் ஓ பார்க்கலாம். தேங்க்யூ. பிரீத்தியை இனிமே நான் சும்மாவே விட போறதில்ல. ஆமா, நீங்க பிளான் போட்டதெல்லாம் வீணா போச்சு. அவ கண்ணை முழிச்சிட்டா. அவ கண்ணு முழிச்சாலும் அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு கிருபா. சரிங்க, நீங்க விக்ரம் கல்யாணத்துக்கு சீக்கிரமா செய்தி அனுப்புங்க. இப்போ அமெரிக்கா போக ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். கண்டிப்பா சொல்றேன். சரிங்க. மா, அவ கண்ணு முழிச்சிட்டாமா. கவலைப்படாத கிருபா, நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம கூடவே தங்கினாலும் சரி, அவளை எப்படி தினம் தினம் அழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஒவ்வொரு தடவையும் நான் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு நீ பில்டப் தான் குடுக்குற. ஆனா ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. இந்த தடவை நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். வா. அம்மாடி, உனக்கு ஒண்ணும் இல்லை, எதுவும் ஆகாது. நான் உன்னை அம்போன்னு விட்டுருவேன்னு நினைச்சியா? ஏமா அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எனக்கு வேற வழி தெரியலம்மா. சரி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? பிரீத்தி, இப்ப பரவாயில்லையாமா? ஆமா, நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? உனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறத மறைச்சு ஏன் அனாதன் போய் சொன்ன? நான் அனாதன்னு சொன்னது பொய் இல்ல, கிட்டத்தட்ட நிஜம்தானம்மா. எல்லாரும் இறந்தோம், நான் அனாததாம்மா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் மறைக்கலம்மா. நல்ல விஷயம்னா எல்லார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படலாம். ஆனா இது ஒண்ணு அந்த மாதிரி விஷயம் இல்லையே. நான் அமெரிக்கால இருந்த ஒவ்வொரு நாளையும்
மறக்கணும் தான் எப்பவும் நினைப்பேன். என்னோட கஷ்டத்தை சொல்லி மத்தவங்க நிம்மதியை நான் கெடுக்க விரும்பலம்மா. அதான் என் கஷ்டம் என்னோட போகட்டும்னு இதை யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பிரீத்தி. இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு உயர்வான சிந்தனை உனக்கு. என் மனசுல நீ இன்னும் உயர்ந்துகிட்டே தான் போற. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நாம இவ சித்தி கூட சேர்ந்து பண்ணதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிருப்பாளோ? நல்ல வேளை அம்மா கிட்ட சொல்லல போல. அதான் எதுவும் நடக்காத மாதிரி சிக்னல் காட்டுறாளே. நாமளும் அதையே மெயின்டைன் பண்ணுவோம். உன்ன மாதிரி ஒருத்தி என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்ன பிரீத்தி, நார்மல் ஆயிட்டியா? ம், ஓகே. ஆமா, நீயும் அமெரிக்கால தான் இருந்ததா சொல்றாங்க. நம்ம விக்ரம் கூட அங்கதான் இருந்தான். அப்போ உனக்கு விக்ரம முன்னாடியே தெரியுமா? தெரியாம எப்படிமா இருக்க முடியும்? சந்திரிகா, என்ன பேச்சுது? அவளே முடியாம இருக்கா. இப்ப போய் தேவையில்லாம அவகிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. இல்லம்மா, வெளியில பிரீத்தியோட சித்தி அவ கொடுமை தாங்க முடியாம வரல. இந்தியால யாரையோ லவ் பண்ணி தான் ஓடி வந்தான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன். சொல்லு பிரீத்தி, விக்ரம உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? என்னது, எதுக்கு பேஷண்ட்டை சுத்தி இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்கீங்க? அவங்க இப்பதானே கண்ணு முழிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இவ்வளவு பேர் சுத்தி நின்னா அவங்களால நிம்மதியா பிரீத்திங் பண்ண முடியாது. இவன் வேற ஒருத்தன் நேரம் கிட்ட நேரத்துல உள்ள வந்துகிட்டு இருக்கான். முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. அப்படியே பேஷண்ட்டை வந்து பார்க்கணும்னா ஒவ்வொருத்தரா வந்து பாருங்க. சாரி டாக்டர், நாங்க போறோம். பிரீத்திய எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? இன்னும் உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்குமா? அது முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். அப்புறம் பேஷண்ட் கூட யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க. மத்தவங்க எல்லாரும் வெளியில இருங்க. சரிங்க டாக்டர். சித்தி சொல்லுங்க சித்தி. இரு. அத்த, பிரீத்தி கூட விக்ரம் வேணா இருந்து பாத்துக்கிட்டோம். வேணா கல்பனா, நீயே பிரீத்தி கூட விக்ரம் என் கூட வரட்டும். ஆமா, நீ அம்மா சொல்றது சரிதான். நீங்களே இருங்க. கல்பனா, பத்திரமா பாத்துக்கோ. கிளம்புறோம். சரிங்க அத்த. பிரீத்தி வரட்டுமா? ம், போயிட்டு வரேன். சரிங்கம்மா. படுத்துங்க. ம், வாமா விக்ரம்.
வை அந்த பாட்டு இன்னொரு சாங் சீக்கிரம் மாத்து மாத்துறேன் சவுண்ட் வை ஐயோ சரி வேற பாட்டு பார்க்கலாம் இனி இதே வை சவுண்ட் வை நல்லா வை ஓ மை காட் ஐயோ விஜய் சூப்பரா ஆடுறாரே இதே இருக்கட்டும் எதுக்கு இப்ப இவ்வளவு சவுண்ட் அடிச்சு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க எங்களால அப்படி பார்க்க முடியாது போங்க சரிமா நம்ம பண்ணுங்க சவுண்ட் வை மா ஜூஸ் நாகு என்ன உடனே ஒன்று எடுத்துட்டு வந்திருக்க? என்னால பார்த்தா மனுஷனா தெரியல உனக்கு? மறந்துட்டங்க ஐயா. என்ன மறந்துட்ட? இப்ப இதுவா ஒரு பிரச்சனை? நானே அந்த பிரீத்தி நம்ம வீட்டுக்கு வரப்போறா, அவளை என்ன பண்ண போறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜூஸ் இருக்கேடா? இல்லம்மா, வெயிலா இருக்குல்ல அதான். இந்தாங்க, இத நீங்களே குடிச்சு தொலைங்க. உனக்கு வேணாமா? குடு. மா, அந்த பிரீத்தியை என்னதான் பண்ண போறீங்க? அதான் நாகு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது அவ அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கணும். அது மாதிரி அவளை ஏதாவது பண்ணணும். ஒண்ணுமே யோசனை வரல. ஆனா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது சந்திரிகா. உங்களுக்கு தோணாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நாகு, அம்மா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? அந்த பிரீத்தி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது நீ கரண்ட கட் பண்ணி விடு. கண்டிப்பா அம்மா சகுனம் பாப்பாங்க. அத வச்சு அவ வந்த நேரம் சரியில்லை, ஏதோ தப்பா படுது, வீட்டுக்குள்ள வரும்போதே கரண்ட் கட் ஆகுது, அவ வீட்டுக்குள்ள வந்தா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தி விட்டுடுறேன். ஆமாம்மா, சரியான ஐடியா. நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சந்திரிகா, பிரீத்தி வந்துட்டா போல இருக்கு. எனக்கும் கேக்குது. நாகு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? போங்க. பாத்துமா, வா. பிரீத்தி, ஒரு கண்ணெல்லாம் ஓ மேலதான் இருக்கும். எதுக்கோ ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுட்டு அப்புறமா உள்ள போலாம். என்ன, இத வர. இப்போ உள்ள போமா.